வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஊடு பயிரெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? நான் தக்காளி செடியில் இந்த வெந்தயக்கீரை போட்டிருந்தேன் இல்லைங்களா? இந்த ஊடு பயிர் போடுவதால் என்ன பயனுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னொன்று வந்து தக்காளி செடி பூ வந்திருக்கும்போது உரம் போட்டால் என்ன பயனுன்னு சொல்லியும் பார்க்கலாங்க. இன்றைக்கி ரெண்டும் நம்ம இது பார்க்கலாங்க. இந்த ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமாவே நம்ம தோட்டத்தில் நம்ம அறுவடை நிறைய எடுத்துக்கலாங்க. நமக்கு கொஞ்சம் இட வசதியும் கம்மியாக இருக்குது இல்லைங்களா? அதனால் சரி ஒரு செடியிலையே முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன போட்டு இது என்ன ஒரு 5 நாளையில் வந்துடும் இல்லைங்களா? அதனால் ஊடு பயிர் போட்டாவே நமக்கு அந்த மண்ணோட வளமுமே நல்லா இருக்குங்க. நம்ம போடுற ஒரு சில கீரையிலையுமே ஒரு சில சத்தெல்லாம் இருக்குங்க. அந்த சத்துவமே அந்த நம்ம போடுற அந்த செடி தக்காளி செடியோ வேறு ஏதாவது செடி வச்சோமாவோ அதோட சத்துவமே அந்த செடிக்கு கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா புல் வேறு எது களைச்செடியெல்லாம் எதுவும் வராதுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் கடலக்காட்டில் வந்து கொட்டைச்செடி பச்சை பயிறு இதெல்லாம் ஊடு பயிராக போட்டு இன்னும் நிறைய செடியெல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. அதனால் அதில் களைச்செடியெல்லாம் அவ்வளோக்கு எதுவும் வராதுங்க. பூச்சி தாக்குதலுமே நமக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்கும் ஊடு பயிர் போடுறதுனால. ஏன்னா பூச்சி வந்து இதில் சாப்பிட்றதா அது சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி அதிகமாக பூச்சி வந்து நமக்கு தாக்காதுங்க. நம்ம அது வளர்ந்து வரத்துக்குள்ளாரியே நாம் ஒரு அறுவடை எடுத்துக்கிட்டு கூட இன்னொரு அறுவடை கூட போட்டமாகவும் அந்த செடிங்கிறதுக்குள்ளேயே மேலே கொஞ்சம் புது மண் போட்டு விட்டமாகவும் வந்துருங்க, நல்லாவே வந்துருங்க. இப்படி தாங்க நான் ஒவ்வொரு டைமும் போட்டு ஒரு செடி போட்டேன்னா அதுலேயே எது முடியுதோ ஒரு கொத்தமல்லி கீரையோ இல்லை புதினாவோ ஏதோ ஒன்று வச்சு விட்ருவோங்க. சரி அதுவும் கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நம்ம போடுற செடிக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. நான் பாருங்கள் போட்டு எடுத்துட்டேன். செடியும் நல்லாவே எந்த பூவுமே கொட்டவும் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோ ஒவ்வொன்றா பார்த்தீங்களாவே தெரியும். நான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அப்படியே போட்டிருப்பேங்க எப்படி எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நமக்கு ஆர்கானிக்காக இவ்வளோ கீரை கிடச்சிருக்குதுங்க. நமக்கு வாரத்தில் இந்த ஒரு 2 மாதிரி எடுத்தால் கூட போதுங்க. நமக்கு ஒரு மருந்து இல்லாத காய்கறி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லைங்களா? இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது தென்னை மரத்தோட பண்ணாடை தாங்க இருந்தது. சரி அது கோழிக்கு இதாகட்டும் கரையானாகட்டும் அப்படின்னு சொல்லி ஈரம் பண்ணி ஒரு இடத்த நனைச்சி வச்சேங்க. ஒரு 2 நாள்லேயே அதே கரையான் பிடிச்சிருச்சுங்க. அதை தாங்க சரி கோழி குஞ்சு பொரிச்சிருக்குங்களா அது தாங்க எடுத்துக்கிட்டு வந்து போட்டேன். சரி இது கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டுங்க, கோழிக்கு நோயும் வராதுங்க. சரி சும்மா இருக்குல்ல அதையும் கொஞ்சம் இருக்கிறத இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு பக்கம் பாருங்கள். இப்போ இது கோழி கூட இந்த 8 9 குஞ்சு பொரிச்சிருக்குங்க. நம்ம தக்காளி செடிக்கு இது வரைக்கும் உரமே வைக்கலைங்க. சரி இப்போ பூவும் வச்சிருச்சுங்க. அந்த நம்ம ஊடு பயிர் போட்டோம் இல்லைங்களா வெந்தயக்கீரை அதையும் எடுத்தாச்சுங்க. இது கீழே இருக்கிற அந்த தலையெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இதாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சரி கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் லேசாக கொத்தி விட்டு அதுக்கப்புறம் உரம் போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க. நம்ம பூ இருக்கக்குள்ள உரம் போட்டோம் அப்படின்னா நமக்கு விளைச்சலுமே நல்லா எப்பவும் எடுக்கிறத விடவே கொஞ்சம் அதிகமான விளைச்சலும் கிடைக்குங்க. சரியான உரம் இல்லைன்னா தாங்க பூ வைக்கிற பூவெல்லாம் கொட்டி போயிடும். நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னாவே அது நல்லாவே பூ அப்படியே இருக்குங்க. அது எல்லாம் அப்படியே காயாகவே மாறிடுங்க. இது பாருங்கள் தக்காளி செடியில் அந்த வேரெல்லாம் பாருங்கள் அப்படியே மேலே அப்படியே எவ்வளோ வேர் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதை லேசாக அதிகமாக ஆழமாலாம் எடுக்கலைங்க, சும்மா சின்ன கம்பி வச்சு தாங்க அதை அப்படியே சரி லேசாக தோண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு எருவு தாங்க, ஆட்டு எருவும் கொஞ்சம் கோழி எருவும் இருந்தது அதுதாங்க கலந்து போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம உரம் இப்போ கொடுத்தனமாவே செடியுமே எப்பயுமே நல்லா பச்சையாகவே இருக்குங்க. செடியோட வளர்ச்சியுமே நல்லா இருக்குங்க. செடி வாடுறதும் எதுவும் வாடாதுங்க. அதுக்கு தேவையான உரம் இல்லைன்னா தாங்க வாடி போன மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த ஆட்டு சாணி தாங்க அதோட கலந்து வச்சுருக்கிறதுனால சரி அதை நான் அப்படியே போட்டு விட்டு அது மேலேயே கொஞ்சம் கேப்பும் இருந்ததுங்களா, சரி ஊடு பயிராக தானே அதை போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் மண்ணையும் போட்டிருக்கேங்க. இது மேலே கூட இன்னுமே வேணும்னா நம்ம ஒரு கொத்தமல்லியோ இல்லை திரும்பவும் வெந்தயக்கீரையை கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா புதுசாக மண் கொஞ்சம் போடுறோம் இல்லைங்களா, இதுலேயே போட்டு விட்டு போட்டோமாலும் நல்லா வந்துருங்க.
என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லி போடுறேங்க. உங்ககிட்ட ஒரு காய்கறி சமையலில் இருக்கிற ஒரு காய்கறியோ அதவே காய வச்சு கூட நீங்கள் எருவாக்கி போடலாங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ ஒரு தலையோ எதுனாலும் மக்கி போச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி கூட நீங்கள் போடுங்க. பாருங்கள் நம்மளுடைய செடியில் தக்காளி காயே வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.